தமிழக மக்கள் கழகம் நிர்வாகிகளுக்கு தளபதி விஜய் உத்தரவு. தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினர்கள் சேர்க்கை பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக கட்சி மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளுக்கு தலைமையிடம் இருந்து அவசர உத்தரவு பிறந்துள்ளது. அதில் மாவட்ட வாரியாக அதிக உறுப்பினர்களை சேர்ப்பவர்களுக்கு விக்கிரவாண்டியில் நடக்கும் முதல் மாநாட்டில் விஜய் பரிசளிப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. இதை அடுத்து உறுப்பினர் சேர்க்கையை அதிகரிக்க கட்சியினர் மும்முரமாக செயல்படுவதாக கூறப்படுகிறது. சென்னை ரயிலில் பெண் இன்ஜினியர் பலாத்காரம். கேரளாவில் இருந்து சென்னை வந்த விரைவு ரயில் பயணித்த பெண் இன்ஜினியரை 2 பேர் பலாத்காரம் செய்ததாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகி உள்ளது. 3 நாட்களுக்கு முன்பு அந்த ரயிலில் காட்பாடி அருகே சென்றபோது இன்ஜினியரின் மொபைலை 2 பேர் பதித்துள்ளனர். அவர்களை அவர் விரட்டி சென்றபோது கழிவறைக்குள் தள்ளி பலாத்காரம் செய்துள்ளனர். பின்னர் ரயிலில் இருந்து குதித்து தப்பியதாக அளிக்கப்பட்ட புகாரில் தேடப்பட்டு வருகின்றனர். தகவல் அளித்தால் சன்மானம். ஓடும் முறைகளில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி என சந்திக்கப்படும் நபரின் புகைப்படத்தை ரயில்வே காவல்துறை வெளியிட்டுள்ளது. அவர் குறித்த தகவல் தெரிவித்தால் சன்மானம் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 996250509498101950. கடந்த 25ஆம் தேதி ரயிலில் சென்னை வந்த பெண் இன்ஜினியரை காட்பாடி அருகே இருவர் பாலியல் வன்கொடுமை செய்தனர். காங்கிரஸ் கட்சியை ஜின்னாவி பிடித்துள்ளது. யோகி காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சிகளை ஜின்னாவின் ஆவி பிடித்திருப்பதாக உபி சிஎம் யோகி ஆதித்யநாத் விமர்சித்துள்ளார். கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவ மாணவி பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டதை கண்டித்து நாடே குரல் எழுப்பும்போது குற்றவாளிக்கு சமாஜ்வாதி ஆதரவு தெரிவிப்பதாக கூறினார். ஜின்னா நாட்டை பிரித்தது போல் காங்கிரஸ் சமாஜ்வாதி பிரிவினை ஏற்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். திருப்பூர் ரயில் பயணிகள் கவனத்திற்கு. திருப்பூர் ரயில் நிலையம் வழியாக செல்லும் கோவை இன்டர்சிட்டி ரயில் கோவையில் வரும் 1ஆம் தேதி அரக்கோணம் பகுதியில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக காட்பாடி வரை செல்லும் எனவும் 2ஆம் தேதி மாலை 4:15 மணிக்கு கோவை இன்டர்சிட்டி ரயில் காட்பாடியிலிருந்து புறப்பட்டு கோவைக்கு வரும் என சேலம் ரயில்வே கோட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.